ஒரு மன உளைச்சல் ஒரு ஆளை கொல்லுமா? எஸ், கொல்லும். இது கொஞ்சம் எமோஷனலான வீடியோ தான். என்கிட்ட ரெகுலராக ஒரு 1.5 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த ஒரு பேஷண்ட். ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. கூடவே அலோபதி மெடிசன் என்ன தேவையோ அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. சனிக்கிழமை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவர் ஒரு வாரமாக நெஞ்சு வலி இருந்திருக்கு. அப்போ நடந்தால் மட்டும்தான், ஈவினிங் வாக்கிங் போனால் மட்டும்தான் வலி இருந்திருக்கு. ஆனால் நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது அவரால் நடந்தாலும் வலிக்குது, உட்கார்ந்தாலும் வலிக்குது, படுக்கவும் முடியல, நிற்கவும் முடியல. இப்படியான ஒரு ஸ்டேபிள் ஆன்ஜைனா அல்லது அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனாக வந்துட்டார். ஸ்டேபிள் ஆன்ஜைனா நடந்தால் தான் வலிக்கும். அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா என்ன பண்ணாலும் வலிக்கும். படுக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, எப்பவுமே வலி கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில வந்து கேஷுவாலிட்டிக்கு வராங்க. இசிஜி எடுத்து பார்க்குறோம், ஹார்ட் அட்டாக்னு தெரியுது. ஒரே ஒரு லீடில் மட்டும்தான் அந்த எஸ்டி எலிவேஷன் ஒரு விஷயம் இருக்குது. ட்ராப்பின்னு சொல்லுவாங்க, கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். அது பார்க்கும்போது மைல்டு பாசிட்டிவ் வருது. சரி, ஓகே, ஏற்கனவே நம்ம தான் ஹார்ட் அட்டாக் ட்ரீட் பண்ணியிருக்கோம், நம்மளே ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ் கொடுத்துட்டோம், ஹோமியோ மெடிசன்ஸும் தொடர்ந்து கொடுக்குறோம். பெயின் குறையவே இல்லை. அப்போது வாமிட்டிங் டெவலப் ஆகுது. ஸோ வாமிட் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சரி சம்திங் ஏதோ சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு அலோபதி மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 to 3 hours ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் இறந்துடுறார். அவர் வயசு 57. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆணுக்கு வயது 29. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சமூகமே சேர்ந்து இது கொலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து 29 வயசு பையன் இருக்கான், இன்னும் கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. மாப்பிள்ளை பொண்ணு தேட்டே இருக்காங்க, கல்யாணம் பண்ணல, பொண்ணு கிடைக்கல. அப்போது மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற படலாம் வந்து போன ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆரம்பிக்கும் போதே பண்ணியாச்சு. அப்போ ஆன்ஜியோலாம் பண்ணி பார்த்தோம். பெருசாக 100% பிளாக், 90% பிளாக்லாம் இல்லை, ஒரு 60% பிளாக் இருந்துச்சு. அதனால ஆப்ரேஷன்லாம் போகாமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருந்தார். இப்போ இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்துருச்சு? அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் தான் அவர் கொண்டுடுச்சு. மன உளைச்சலுக்கு யார் காரணம்? அவருடைய தம்பி பையனுக்கு வெள்ளிக்கிழமை என்கேஜ்மெண்ட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரிய வருது. அதுலேருந்து அவருக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் ஆனால் வலின்னு சொன்னா இல்லையா, அது வலி ஸ்டார்ட் ஆகுது. வாக்கிங் போனால் வலிக்குது. வெள்ளிக்கிழமை என்கேஜ்மெண்ட். அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு சின்ன வலி இருந்துச்சுனாலும் அது வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணி சொல்லி மருந்து வாங்கிட்டு அவர் உயிரை காப்பாற்றிக்கிற அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு பேஷண்ட். ரொம்ப நெக்லிஜென்ஸ் எல்லாம் இருக்க மாட்டார். அப்படி இருக்க ஒரு பேஷண்ட், ஒரு நபர் ஒரு வாரமா ஈவினிங் ஆனால் வலிக்குது, நடந்தாலே வலிக்குதுன்னு தெரிஞ்சும் மருத்துவமனைக்கு வரல. ஏன் அப்படின்னா அவருக்கு இருந்த மன உளைச்சல். நம்ம தம்பி பையங்கிறவர் வந்து ஒரு 7 மாசமோ 9 மாசமோ சிறியவர், எங்கர் அவரோட பையனை விட. ஸோ அதனால தன் பையனுக்கு திருமணம் பண்ண முடியலன்ற ஒரு மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. இந்த சமுதாயம் என்ன கேட்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுலையும் அவர் இருந்திருக்காரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு போய் தான் ஆகணும், வழி கிடையாது, போற இடத்துல நம்மளை கேள்வி கேட்பாங்க 4 பேர் அப்படின்ற ஒரு மனநிலை, அச்ச உணர்வு, ஒரு பதட்டமான நிலையிலேயே இருந்திருக்காரு ஒரு வாரமா. என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டார். போன இடத்துல எல்லாரும் இவர் போட்டு ஒரே கேள்வி, உன் பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலன்ட்டு. எல்லாரும் சேர்ந்து கேட்க அவருக்கு வலி அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப அதிகமாகுது. என்கேஜ்மெண்ட் முடியுது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காலையில் நம்ம மருத்துவமனைக்கு வராரு. ஸோ இந்த பதிவு ஏன் அப்படின்னா, ஒரு சமுதாயமா சமூகமா என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் ஏற்படுத்த முடியும்னா மட்டும் அவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தியோ, ப்ரொஃபஷனை பத்தியோ, சம்பாத்தியத்தை பத்தியோ நம்ம கேட்கலாம். இப்போ சமூகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்ப பையன் +2 முடிக்கிறான், அவன் என்ன படிக்க போறான், ஏன் இதை படிக்க வச்சீங்க, எனக்கே நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ஹோமியோபதி டாக்டர் படிக்கிற, எங்க அப்பா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஹோமியோபதி ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா என்ன, ஹோமியோபதி அப்படின்னா என்ன, மூஞ்செல்லாம் சுழிச்சுக்கிட்டு மூஞ்சி எங்கேயோ போயிடும் கோணிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்தேன்னா எங்க அப்பா கொடுத்த ஒரு கேர், அரவணைப்பு, உன்னால முடியும்னு சொன்ன நம்பிக்கையான வார்த்தைகள். அப்படி சமூகம் ஒவ்வொருத்தட்டையும், சமூகம்னா என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த சமூகம் ஒவ்வொருத்தட்டையும் +2 முடிச்சோன்னா ஆரம்பிக்குது. என்ன படிக்க போற, ஏது படிக்க போற, இது படிக்காத, அதை படி, என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை கேட்கறத விட்டுட்டு இதை ஏன் படிக்கிற, அதை ஏன் படிக்கிறன்னு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணி, அப்புறம் 21 வயசுல பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎஸ்சினா முடிச்சிருவாங்க. ஒரு 23 வயசுல பிஇனா முடிச்சிருவாங்க. டாக்டருக்கு படிக்க 25 வயசு ஆயிடும். படிச்சு முடிச்சோன்னே எப்போ கல்யாணம், அடுத்த கேள்வி. அது ஒன்று நிப்பாட்டுவாங்களா? கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்போ குழந்தை, அடுத்த கேள்வி. ஒரு குழந்தை பெற்றவொடனே ஏன் ஒன்னொன்று நிப்பாட்டிருக்க, அடுத்த கேள்வி. சரி 2 தான் பெற்றுட்டோம், 2ம் சப்போஸ் பொண்ணா இருந்துச்சுன்னா செத்தான், ஒரு பையனை பெற்றுக்கோ, இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்க, ஒரு ஆஸ்தி சொத்து ஆடுறதுக்கு பையன் வேணும், ஏன் பொண்ணு சொத்து கிடையாதா, இப்படி ஒரு கேள்விகள். இந்த சமூகம் ஒருத்தர் நிம்மதியாவே இருக்க விடுறது இல்லை. தன்னுடைய குடும்பத்தை தவிர
மீதி எல்லாரையும் பார்த்து கமெண்ட் பாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா, ஒரு பையன் +2 முடிக்கிறாரு, அவரால் எஜுகேஷன் தொடர முடியல, வறுமையினால தொடர முடியல, அவருக்கு உங்களால ஒரு 50% ஃபீஸோ இல்ல ஃபுல் ஃபீஸோ கட்ட முடியும் அப்படின்னா நீங்க அந்த அந்த பையன்கிட்ட போய் நீங்க அந்த கேள்வி கேட்கலாம். இல்ல திருமணமாகாத பெண் இருக்காங்க, நீங்க கொடுங்க, ஜாதகத்தை கொடுங்க, மேட்ரிமோனில போடலாம், நான் பொண்ணு பாக்குறேன், இல்ல நான் மாப்பிள்ளை பாக்குறேன் அப்படின்னு உங்க சைட்ல இருந்து ஏதாவது எஃபோர்ட் எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க அவங்க கிட்ட போய் ஏன் திருமணம் ஆகலன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தயவு செய்து கேட்காது. இந்த சமூகம் சேர்ந்து ஒரு இந்த மாதிரி பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. சண்டே நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ், பாண்டிச்சேரியில 39 வயசு ஒரு ஆண், அந்த மனைவி வந்து 34 வயசு, திருமணமாகி 9 வருஷமா ஆச்சு போல, குழந்தை இல்லை. இப்போ குழந்தை இல்லைன்னா அது மிகப்பெரிய தேச துரோகம் மாரி ஆயிருது, மிகப்பெரிய குற்றம் மாரி ஆயிருது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஐவிஎஃப் போயிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சது, ஐவிஎஃப் போயிருக்காங்க. ரொம்ப ரேர் அக்கேஷன், இன்ஜெக்ஷன் போடும்போது பல்மரி எம்போலிசம், லங்ஸ்ல வந்து காத்து போய் அடைச்சு இல்லைன்னா கார்டியக் அரெஸ்ட் வந்து இறந்து போறது ரொம்ப ரேர் அக்கேஷன். அப்படி அந்த 34 வயசு பெண்மணி இறந்துடுறாங்க. இப்போ இதுக்கு இந்த சமூகம் என்ன சொல்ல போகுது? அவங்களை எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, ஏன் குழந்தை இல்லைன்ட்டு. ஐவிஎஃப் ஐயூ சென்டர்லாம் ஏன் அதிகமாயிடுச்சுன்னா, தன்னுடைய உடம்பே யார் நம்புறது இல்ல, என்னால குழந்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆண் நம்புறது இல்ல, தன்னால தாயாக முடியும்னு ஒரு பெண் நம்புறது இல்ல. இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உருவாக்குறதே இந்த சமூகம் தான். கல்யாணம் ஆணைய அடுத்த மாசம் மென்சஸ் வருதா இல்லையான்னு தாயும் பாக்குறா, மாமியாரும் பாக்குறாங்க. தாய் வரவ ரொம்ப மோசமாயிட்டாங்க, பெண்ணை பெற்ற தாய்கள்லாம். உடனே கன்சீவ் ஆயிடணும். என்ன ரேஸா இது, வாழ்க்கை ரேஸ், ஓடு, குழந்தை பெத்துக்கோ, அடுத்த குழந்தை பெத்துக்கோ, அடுத்தது அவனை படிக்கவே, அடுத்தது அவனை வந்து இது படிக்கவே, அந்த வீடு கட்டு, ரேஸ் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர வாழ்க்கை யாரும் வாழ்றது இல்லை. ஸோ என்னோட பணிவான வேண்டுகோள் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். யாருடைய வாழ்க்கையிலையும் போய் நீங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவா, ஒரு ஸ்டாரா, ஒரு சன்னா ஜொலிக்கிற சன்னா, SON SUN ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு செயல்கள் உங்களால் செய்ய முடியும்னா தயவு செய்து அவங்கள்ட்ட கேளுங்க. இல்ல தயவு செய்து கேட்காது. இல்லைன்னா தயவு செய்து கேட்காது. இப்ப பாருங்க, ஒரு உயிர் போயிடுச்சு, பையன் திருமணமாகாம இருக்காரு, அந்த பையனுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு மன உளைச்சல். அந்த மனைவியை வந்து அப்படி பாத்துட்டாங்க, 1.5 வருஷம் நல்லாவே தெரியும், ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவரை பாத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த மனையோட மனநிலை, இது எல்லாமே யார் பதில் சொல்ல போறான்? சமூகம் இது ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சேன். இது என்ன ரொம்ப மனசை பாதிச்சதுனால இந்த வீடியோவை இப்ப நான் பதிவு செய்யறேன். அதனால சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களால மற்றொரு வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறு மாற்றம் கொண்டு வர முடியும்னா அதை பத்தி பேசுங்க உங்ககிட்ட. இல்லைன்னா ஹாய் பாயோட நிப்பாட்டிக்கோங்க. எல்லாருக்கும் நல்லது.